ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது சிம்பிளான ஒரு ரெசிபி, உப்புமா தான் பண்ண போகிறோம். உப்புமா இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி ஒரு உப்புமா பண்ணியிருப்போம். இது வந்து எப்பயுமே நம்ம நார்மலாக சிம்பிளாக பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு உப்புமா. ரொம்ப சாஃப்டாகவும் உதிரியாகவும் எப்படி உப்புமா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம். தக்காளியை வச்சு ஒரு கார சட்னி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரவை சேர்த்துடலாம். ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த மணம் வந்து கலர் லைட்டாக அந்த கலர் மாறி வரும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் மாறி நல்ல மணம் வரும் பாருங்க. அந்த மாதிரி வறுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். உப்புமாவுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சட்னிக்கு தேவையானதும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துடலாம். உப்புமாவுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கே வரன்னு இருக்கும். அதே போல் விற்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் உப்புமா செஞ்சிங்கன்னா எண்ணெய் பிடிக்கலைன்னா கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக பாருங்கள் கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு பல் ஒரு 4, ஒரு பெரிய வெங்காயம். இதை நான் வதக்கிடலாம். வெங்காயம்லாம் கலர் மாற தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். நல்ல கலர் மாறவெல்லாம் தேவையில்லை. வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த கப்பில் தான் 1 கப் ரவை எடுத்தேன், அதில் தான் அளவு தண்ணி அளவு சேர்க்குறேன். 1 2, தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்தாச்சு. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு. நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு மீறி அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரவை வந்து ரொம்ப கொலகொலப்பாக நல்லா நம்ம கிச்சடி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் 1க்கு 2 மட்டும் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ரவையை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து கலந்து விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பாருங்கள், போட்டு கலந்ததுமே இந்த ஸ்டேஜில் வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், இப்போ கம்மி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிடுச்சா, அதனால் கம்மி பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இப்போ இருக்கிற தண்ணியும் பாருங்கள் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. இப்போ இதை இறக்கிக்கலாம். இறக்கி மூடி வச்சிடலாம். இப்போ வந்து உப்புமா வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இப்போ 4 தக்காளியை நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னி தாளித்து விட்றலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, பொரிஞ்சது கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, இதை வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம அரைச்சோலையா தக்காளி அதை சேர்த்துடலாம். தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள்,
உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை கலந்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளியிலேயே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியிலேயே இது வெந்துடும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு காரசாரமாக சட்னி ரெடி ஆயிருச்சு. அதே போல் உப்புமாவுக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சப்பாத்தியும் இதில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூணுக்குமே நீங்கள் இப்போ இட்லி செய்கிறீங்க ஓகே, தோசை செய்கிறீங்கனாலும் ஓகே, இந்த சட்னி மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை செஞ்சுக்கலாம். உப்புமா வச்சாலும் இதை செஞ்சுக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம், எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சட்னி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதே போல் உப்புமாவுக்கு வந்து அளவுகளும் நீங்கள் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். அதே அளவில் உப்புமா செஞ்சிங்கன்னா உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். எந்த சமையல் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம செய்கிற பக்குவத்தை பொறுத்து தான் அதோட டேஸ்ட் அமையும். அதனால் இந்த மாதிரி உப்புமாவும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்னி 2 செஞ்சிங்கன்னா உண்மையிலே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.